சந்திரவம்சத்தை சேர்ந்த அரசர் மகாபீஷா பிரம்மதேவர் கிட்ட அடையிற சாபத்தால எப்படி குரு வம்சத்துல சாந்தனு மகாராஜாவா பிறக்கிறாருன்னு, சாந்தனு மகாராஜா நதிகளின் கடவுளான கங்காதேவிய எப்படி திருமணம் செஞ்சுக்கிறாருன்னு, அஷ்டவசுக்களுக்கு தான் செய்யறேன்னு சொன்ன உதவிக்காக தங்களோட 7 குழந்தைங்களை ஆற்றோட விட்டுட்டு 8வது குழந்தைய வளர்த்தி தேவவிரதங்கிற பெயர் கொண்ட வாலிபனாக்கி எப்படி மறுபடியும் சாந்தனு மகாராஜா கிட்ட கங்காதேவி சேர்த்துனாங்கிற வரைக்குமான கதையை இந்த சீரியஸோட முதல் வீடியோல பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இருக்க போற இந்த வீடியோல ஹஸ்தினாபுரத்தோட இளவரசு பட்டம் சூட்டப்பட்ட சாந்தனு மற்றும் கங்கையின் மைந்தன் தேவவிரதனுக்கு எப்படி பீஷ்மருங்கிற பெயர் வந்துச்சுங்கிற கதையை பார்க்கலாம். ரிஷி வசிஷ்டா கிட்ட இருந்து வேதங்களையும் பகவான் பரசுராமர் கிட்ட இருந்து போர் வித்தைகளையும் கத்துக்கிட்டு ஒரு வாலிபனா தன்னை வந்து சேர்ந்த மகன் தேவவிரதனை கூட்டிட்டு போய் ஹஸ்தினாபுரத்தோட இளவரசனா ஆக்குறாரு சாந்தனு மகாராஜா. தேவவிரதன் இளவரசன் ஆன கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா ஒரு நாள் சாந்தனு மகாராஜா வேட்டைக்கு போகும்போது யமுனா நதிக்கரை பக்கம் மனம் கமலும் நறுமணம் தரக்கூடிய ஒரு வாசனைய உணர்றாரு. அந்த நறுமணம் எங்க இருந்து வருதுன்னு அவர் தேடி போகும்போது பேரழகியான ஒரு பெண்ணை யமுனா நதிக்கரை பக்கம் பார்த்து அந்த நறுமணம் அந்த பெண் கிட்ட இருந்து வர்றதை தெரிஞ்சுக்கிறாரு சாந்தனு மகாராஜா. பேரழகும் மனம் கமலும் நறுமணமும் கொண்ட அந்த பெண் தான் மீனவ குலத்தை சேர்ந்த இளவரசியான சத்தியவதி. பார்த்த உடனே ஹஸ்தினாபுரத்தோட அரசரையே தன் மேல காதல் வயப்பட வைத்த அந்த பேரழகி சத்தியவதியோட அழகுக்கும் நறுமணத்துக்கும் ஒரு முன்கதை இருக்கு. முன்னொரு காலத்துல செடிங்கிற ராஜ்யத்தோட மன்னர் உபரிச்சாராங்கிற ஒரு மூலமா யமுனா நதியில மீனா சாபம் பெற்று வாழ்ந்துட்டு இருந்த அப்சர சுந்தரி ஆத்ரிகாவுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்குது. ஒரு மீனவனோட கையில கிடைக்கிற இந்த இரட்டை குழந்தைகளை மீனவ ராஜ்யத்தோட மன்னர் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க இரட்டை குழந்தைகள்ல ஆண் குழந்தைய மட்டும் மன்னர் வச்சுக்கிட்டு பெண் குழந்தைய அந்த மீனவன் கிட்டயே திருப்பி கொடுத்துறாரு. இந்த பெண் குழந்தை தான் மத்ஸ்யகாந்தின்னு அழைக்கப்பட்ட சத்தியவதி. மத்ஸ்யகாந்திங்கிற பெயரோட பொருள் மீனின் வாசனையை தன் மேல கொண்டவன்னு அர்த்தம். மத்ஸ்யகாந்தின்னு அழைக்கப்பட்ட சத்தியவதி மீனவ குல தலைவனோட மகளா யமுனா நதிக்கரை பக்கம் வளர்ந்து வர்றாங்க. யமுனா நதியை கடக்க வர்றவங்களை தன்னோட படகுல ஏத்தி கொண்டு போய் விடுற உதவிகளை செஞ்சு வர்ற சத்தியவதியோட படகுல ஒரு நாள் பரசாராங்கிற ரிஷி ஒருவர் உதவி கேட்டு வர்றாரு. அவருக்கு உதவி செய்யற சத்தியவதி மேல காதல் கொள்ற ரிஷி பரசாரா சத்தியவதி கிட்ட அதை வெளிப்படுத்த அந்த காதலின் விளைவா சத்தியவதிக்கு ஒரு மகன் பிறக்கிறான். ஒரு தீவுல பிறந்ததன் காரணமா அந்த குழந்தைக்கு துவைபாயனாங்கிற பேரும் கருமை நிறத்துல பிறந்ததுனால கிருஷ்ணாங்கிற பேரும் வைக்கப்படுது. சத்தியவதிக்கு ரிஷி பரசரா மூலமா பிறந்த இந்த குழந்தை தான் பிற்காலத்துல மகாபாரதம் உட்பட பல கதைகளையும் வேதங்களையும் எழுதின ரிஷி வேதவியாசா. ரிஷி பரசாரா கூட தான் கொண்ட இந்த ஒருமுறை காதல் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தன் உடம்புல இருக்க மீன் வாசனை மறைஞ்சு மனம் கமலும் நறுமண வாசனை வீச வேண்டியும் ரிஷி பரசாரா கிட்ட சத்தியவதி வரம் கேட்க அதன்படியே வரம் கொடுக்கிறாரு ரிஷி பரசாரா. மீன் வாசனை விலகி நறுமண வாசனையை அடைஞ்சதன் மூலமா மத்ஸ்யகாந்திங்கிற பெயர் யோஜனகாந்தின்னு மாறுது. யோஜனகாந்திங்கிற பெயரோட பொருள் பல மைல் தூரத்துல இருக்கிறவங்கள கூட எட்டும் நறுமண வாசனை கொண்டவன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பேரழகியான சத்தியவதிய கண்டதுமே காதல் வயப்படுற சாந்தனு மகாராஜா அதை சத்தியவதி கிட்ட வெளிப்படுத்தி தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படி கேட்கிறாரு. தன்னோட திருமணத்தை பத்தி தன் தந்தை தசராஜா கிட்ட பேசுமாறு சத்தியவதி சொல்ல மீனவ குல தலைவன் தசராஜனை பார்த்து சத்தியவதிய மணக்கும் விருப்பத்தை சொல்றாரு சாந்தனு மகாராஜா. ஹஸ்தினாபுரத்தையே ஆளும் மகாராஜா தன்னோட மகளை திருமணம் செய்துக்க விரும்புறது தனக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தாலும் சத்தியவதிய சாந்தனு மகாராஜா மணந்துக்கணும்னா அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறதா சொல்றாரு தசராஜன். அது என்ன நிபந்தனைன்னு சாந்தனு மகாராஜா கேட்க ஹஸ்தினாபுரத்தோட சிம்மாசனத்துல சாந்தனு மகாராஜாவுக்கு அப்புறம் சத்தியவதிக்கு பிறக்க போற குழந்தைகள் தான் அமர்ந்து அரசாளணும்னு சொல்றாரு தசராஜா. இதை கேட்கிற சாந்தனு மகாராஜா அந்த நிபந்தனைய முற்றிலுமா மறுத்து ஏற்கனவே தான் தன் மகன் தேவவிரதனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் செய்துட்டதா சொல்றாரு. தன்னோட நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டா மட்டுமே சத்தியவதியை மணக்க முடியும்னு தசராஜன் சொல்லிடவே அந்த இடத்தை விட்டு அரண்மனைக்கு கிளம்பி போறாரு மகாராஜா சாந்தனு. இருந்தாலும் சத்தியவதியோட அழகுலையும் மனம் கமலும் நறுமணத்திலையும் தன்னோட மனசை பறிகொடுத்த சாந்தனு மகாராஜாவால நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியாம போகுது. தன் அப்பாவோட இந்த வேதனையை பார்த்து கவலைப்படுற இளவரசன் தேவவிரதன் அந்த வேதனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை தீர்க்கிறதுக்காக மீனவ குல தலைவன் தசராஜனையும் சத்தியவதியையும் போய் சந்திக்கிறாரு. தங்களோட முடிவுல உறுதியா இருக்க தசராஜன் கிட்ட நிச்சயமா நான் ஹஸ்தினாபுர அரியாசனத்துல அமரமாட்டேன்னு சத்தியம் செய்யற தேவவிரதனை பார்த்து இளவரசே அரசாலும் ஆசையவே விட்டு தரும்
உங்களுடைய மனது ரொம்பவும் உன்னதமானது. நீங்கள் இதை விட்டு கொடுத்தாலும் தங்களுக்கு பிறக்கப் போகும் வாரிசுகள் எப்படி அந்த ஸ்தானத்தை சத்தியவதியின் புதல்வர்களுக்கு விட்டுத்தர சம்மதிப்பார்கள்னு தேவவிரதனை பார்த்து கேட்கிறாரு தசராஜன். இதுதான் உங்களோட பயம் என்றால் இப்போதே நான் ஒரு சபதம் எடுக்கிறேன். இனி நான் வாழும் காலம் வரையிலும் எந்த ஒரு பெண்ணையும் காதலோ திருமணமோ செய்யாது பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்வேன்னு சத்தியம் செய்யறாரு தேவவிரதன். இப்படி ஒரு கடுமையான சத்தியம் செய்யறதன் விளைவால தான் பீஷ்மருங்கிற பேரும் அவருக்கு கிடைக்குது. தன்னோட சந்தோஷத்துக்காக தன் மகன் எடுத்த இப்படி ஒரு விந்தையான சத்தியத்தை பார்த்து ஆச்சரியமும் வேதனையும் அடையற மகாராஜா சாந்தனு பீஷ்மருக்கு தான் நினைத்த நேரத்துல மட்டுமே சாகக்கூடிய இச்சா மிருத்யுங்கிற வரத்தை கொடுக்கறாரு. ஹஸ்தினாபுரத்துல தர்மம் தலை காக்கும் நல்லதொரு ஆட்சியை நிலைநாட்டும் காலம் வரைக்கும் தான் வாழ்ந்தே தீருவேன்னு முடிவெடுக்கிற இந்த பீஷ்மரை அகிலத்துல யாராலையுமே அழிக்கவே முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது அவருக்கே காலனா வரப்போற ஒரு சக்தி காஷி ராஜ்யத்தோட மூத்த இளவரசியான தேவி அம்பை ரூபத்துல வருது. தன் காதல் கணவனை மணந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும் கனவுல இருக்க இளவரசி பேரழகி அம்பை ஏன் கங்கை மைந்தர் பீஷ்மரை அழிக்கிறதையே தன் வாழ்க்கை லட்சியமா எடுத்துக்கிட்டாங்க. அப்படி பீஷ்மரை அழிக்க அந்த சிவபெருமான் கிட்ட இருந்தே அவங்களுக்கு கிடைச்ச வரம் என்னங்கிற எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரியை பத்தி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.